Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம exercise 2.2ல problem number 7 தான் பார்க்க போறோம். Find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24, 15 and 36. அதாவது 6 digits கொண்ட பெரிய நம்பர்ல எது 24 ஆலையும் 15 ஆலையும் 36 ஆலையும் divisible ஆகணும். அதாவது நம்ம 6 digit நம்பர் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அதுல இருக்கிறதுலே பெரிய நம்பரா இருக்கணும். அந்த நம்பர் இந்த 3 நம்பராலையும் டிவிசிபிள் ஆகணும். அதுதான் என்ன அர்த்தம்னா, இப்போ இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர். இந்த 3 நம்பரால டிவிசிபிள் ஆகுனா அதை விட பெருசா இருக்க ஒரு 6 டிஜிட் நம்பர் இந்த 3 டேபிள்லையும் டிவிசிபிள் ஆகாம இருக்கலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு டேபிள்ல அது டிவிசிபிள் ஆகாம இருக்கலாம். அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. பட் அந்த நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது. பட் நமக்கு என்ன தெரியும்னா 6 டிஜிட்ல இருக்க பெரிய நம்பர் என்னது நமக்கு 9,99,999 இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ இதை வச்சுதான் அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ ஏதோ ஒரு நம்பர் ஒரு 2-3 நம்பரால டிவிசிபிள் ஆகும்னா அது அதோட எல்சிஎம்ஆலையும் டிவிசிபிள் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 45ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 45 3 and 5ஆல கண்டிப்பா டிவிசிபிள் ஆகும். ஏன்னா 15 3s are 45ன்னு வரும், நமக்கு 5 9s are 45 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த 45ன்ற நம்பர் நமக்கு 3 டேபிள்லையும் போகும், 5 டேபிள்லையும் போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நம்பர் 45ன்ற நம்பர் இந்த எல்சிஎம் ஆலையும் நமக்கு டிவைட் ஆகணும். ஸோ இந்த 2 நம்பரோட எல்சிஎம் நமக்கு என்னது 3 into 5 15 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இதை நம்ம 6th ப்ராப்ளம்லையும் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ இந்த 45 15ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா 45 15ஆல டிவைட் ஆகும். ஏன்னா 15 3s நமக்கு என்ன வரும் 45 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா 2 நம்பர் மட்டும் இல்ல, இன்னும் இந்த 45 எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் ஆகுமோ அதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. கன்சிடர் பண்ணிட்டு அந்த எல்லா நம்பருக்குமே நீங்க எல்சிஎம் எடுத்து பாருங்க. அந்த எல்சிஎம் ஆலையும் இந்த நம்பர் நமக்கு டிவைட் ஆகும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு நம்பர் ஒரு 2-3 நம்பருக்கு மேல டிவிசிபிள் ஆகுதுன்னா அதோட எல்சிஎம்லையும் அந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதே மாதிரி இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 6 டிஜிட் இருக்க கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அது இந்த 3 நம்பராலையும் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோட எல்சிஎம்ஆலையும் அந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும். ஸோ இந்த 3 நம்பரோட எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தென் 1 நம்ம எப்படி எழுதலாம்னா ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸா எழுதலாம். அது யூனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் 6th ப்ராப்ளம்ல. ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 24 ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 24 ஃபேக்டரைஸ் பண்ணா நமக்கு என்ன வரும், இது 4ல எண்ட் ஆயிருக்கு. எந்தெந்த நம்பர்லாம் 2 4 6 8 0லலாம் எண்ட் ஆயிருக்கோ அந்த நம்பர்லாம் 2 டேபிள்ல போகும். ஸோ அப்படி டிவைட் பண்ண நமக்கு என்ன வரும், இங்கே 2 இருக்கா. ஸோ 1 2s are 2 அப்படின்னு சொல்லி வரும். 4 இருக்கனால 2 2s are 4 அப்படின்னு சொல்லி வரும். மறுபடியும் இது 2ஆல எண்ட் ஆயிருக்கனால 2 டேபிள்ல போகும். ஸோ நமக்கு என்ன வரும் 6 2s are 12 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ மறுபடியும் அது 6லயே எண்ட் ஆயிருக்கு. ஸோ அது கண்டிப்பா 2 டேபிள்ல போகும். ஸோ 3 2s are 6 அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். நெக்ஸ்ட் 3 மட்டுமே இருக்கு. ஸோ 3 ஒரு பிரைம் நம்பர், அதோட டேபிள்லையும் ஒன்னோட டேபிள்ல மட்டும்தான் போகும். ஸோ 1 3s are 3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 24 நம்ம இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த 24 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, ஸோ இங்கே எனக்கு எத்தனை 2 இருக்கு 3 2 இருக்கா. ஸோ 2 cube into 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஏன்னா 2 cube என்ன 2வை 3 டைம்ஸ் எழுதுவோம். ஸோ into 3 இருக்கா. ஸோ இதுதான் இதோட ஃபேக்டரைசேஷன். 24 இப்படி நம்ம ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸா எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம 15 ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஸோ 15 ஃபேக்டரைஸ் பண்ணா நமக்கு என்ன வரும், இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா 2 டேபிள்ல போகாது. ஏன்னா அது 0 2 4 6 and 8ஆல எண்ட் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் இருக்க பிரைம் நம்பர் என்ன நமக்கு 3. ஸோ 3ல இது போகுமான்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 1 + 5 6ன்னு வரும். 6 ஆப்வியஸா 3யோட மல்டிபிள். 3 டேபிள்ல வர ஒரு ஆன்சர் தான் 6. ஸோ கண்டிப்பா இந்த நம்பரும் 3ஆல டிவிசிபிள் ஆகும். ஸோ அப்படி நம்ம போட்டோம்னா என்ன வரும் 15 இருக்கனால 5 3s are 15 வரும். 5ன்றது அது ஒரு பிரைம் நம்பர். ஸோ அது அதோட டேபிள்ல மட்டுமே தான் போகும். ஸோ 15 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 3 into 5ன்னு எழுதிக்கலாம். அதாவது 15 எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம்னா 3 into 5 அப்படின்னு ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். வேற 3 and 5ம் பிரைம் நம்பர்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 36 ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். இது 6ஆல எண்ட் ஆகிருக்கனால கண்டிப்பா அது 2 டேபிள்ல போகும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் 3 இருக்கனால 1 2s are 2ன்னு இங்க எனக்கு என்ன வரும் ரிமைனிங் 1 வருமா. ஸோ அப்போ 16 இருக்கா. அப்போ நான் இங்க என்ன போடணும் 8ன்னு போடணும். ஸோ 8 2s are 16 அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் மறுபடியும் இது 8ஆல எண்ட் ஆகிருக்கனால இது 2 டேபிள்ல போகும். நமக்கு தெரியும் 9 2s are 18.
நெக்ஸ்ட் இது 9ஆல எண்ட் ஆயிருக்கு. நமக்கு தெரியும் 9ஆல எண்ட் ஆனா அது 2 டேபிள்ல போகாது. பட் இது 3 டேபிள்ல போகும். ஏன்னா 3 டேபிள்ல வர ஒரு ஆன்சர் தான் 9. ஸோ நமக்கு 3 3s ஆர் 9 வரும். 3 வந்து பிரைம் நம்பர்னால அது அதோட டேபிள்ல மட்டுமே தான் போகும். ஸோ மறுபடியும் 1 3s ஆர் 3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 36 நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம்னா எத்தனை 2 அண்ட் எத்தனை 3 இருக்குன்னு பாருங்க. எனக்கு 2 2 அண்ட் 2 3 இருக்கா. ஸோ அதனால 2 ஸ்கொயர் இன்டூ 3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மறுபடியும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பரே கிடைச்சிடும். ஸோ இப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோமா. இப்போ இந்த 3 நம்பரோட எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்சிஎம்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 3 நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம்னா நம்ம 1 by 1 கன்சிடர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இருக்க பிரைம் நம்பர் 2 தானே. ஸோ நம்ம 2லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இங்கே எனக்கு 2 கியூப் இருக்குது. இங்கே எதுவுமே இல்லைன்னா எனக்கு 2 power 0 இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 2 power 0 1 தான். ஸோ அதனால என்னோட ஃபேக்டரைசேஷன் எதுவுமே மாற போகிறது இல்லை. ஸோ இங்கே 2 power 0 இருக்குன்னு அர்த்தம். இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது. எல்சிஎம்னா என்னன்னா இங்கே 2 கியூப் இருக்குது, இங்கே 2 power 0 இருக்குது, இங்கே 2 ஸ்கொயர் இருக்குன்னா இந்த 2லே எதுக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கோ அதை தான் நான் செலக்ட் பண்ணணும். அப்படி பார்த்தா எனக்கு இங்கே தான் 2ஓட பவர் ஜாஸ்தியாக இருக்குது 3. ஸோ அதனால இந்த நம்பரை வந்து நான் இங்கே வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேவா. ஸோ வந்து நான் 2 கியூப் அப்படின்னு சொல்லி எழுதுவேன். நெக்ஸ்ட் இருக்க பிரைம் நம்பர் என்ன 3. ஸோ 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே எனக்கு 3 power 1 இருக்கு, இங்கேயும் 3 power 1 இருக்கு, இங்கே 3 ஸ்கொயர் இருக்கு. பட் நான் என்ன சொன்னேன், இப்போ 3ன்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா அதுக்கு பவர் எதுல ஹையா இருக்கோ அந்த நம்பர் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே 3 ஸ்கொயர் இருக்கு. இதுதான் மிச்ச 2 3யை விட ஜாஸ்தியா இருக்கறனால இன்டூ 3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நான் எழுதணும். ஸோ அந்த நம்பர் தான் நான் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸோ இங்கே 5 இருக்கு. ஸோ இது 5 power 1. இங்கே வந்து 5 இல்லைன்னா இங்கே 5 power 0 அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ 5 power 0, 5 power 1, 5 power 0. ஸோ இதில் எது பவர் ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு இங்கே தான் பவர் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இங்கே தான் என்னோட 5ஓட பவர் 1. ஸோ அதனால இந்த நம்பர் நான் செலக்ட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் நான் 7லாம் செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா 7 வந்து 3த்துலையுமே இல்லை. ஸோ அப்போனா எனக்கு 7 power 0ன்னு அர்த்தம். ஸோ 1 தான் வரும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், 2 கியூப் வந்து 8, 3 ஸ்கொயர் வந்து 9 இன்டூ 5. 9 5s ஆர் என்னது நமக்கு 45. 45 இன்டூ 8 நமக்கு என்ன வரும். ஸோ 316 வரும். ஸோ இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் என்னன்னா 360. அவங்க கேட்டிருக்க அந்த 6 டிஜிட் கொண்ட கிரேட்டஸ்ட் நம்பர் எதுவாலையும் டிவிசிபிள் ஆகும். இந்த 3 நம்பரோட எல்சிஎம் அதாவது 360ஆலையும் டிவிசிபிள் ஆகும். ஏன்னா அந்த நம்பர் 24, 15 அண்ட் 36னால டிவிசிபிள் ஆகுறனால. ஓகேவா. இப்போ அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ இந்த 360ஆல அந்த நம்பர் டிவிசிபிள் ஆகுதுன்னா என்ன அர்த்தம். இப்போ ஏதோ ஒரு நம்பரால டிவிசிபிள் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா எனக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு தெரிஞ்ச அந்த 6 டிஜிட் கொண்ட பெரிய நம்பர் இதுதான். ஸோ இதை வந்து நான் 360ஆல டிவைட் பண்ண போறேன். எனக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிருச்சுன்னா இதுதான் அந்த கிரேட்டஸ்ட் நம்பர். அவங்க கேட்டிருக்க அந்த 6 டிஜிட் கிரேட்டஸ்ட் நம்பர் இது 3ஆலையும் டிவிசிபிள் ஆகிறது. அப்படி எனக்கு 0 ரிமைண்டரா கிடைக்கலன்னா அதை நான் இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணேன்னா என்னோட கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து கிடைச்சிடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா the greatest number which is below 45 which is divisible by 7. அதாவது 1லேருந்து 45க்குள்ள எந்த நம்பர் வந்து 7ஆல டிவைட் ஆகுது அது வந்து அது கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்கணும். ஓகேவா. இப்போ வந்து நமக்கு தெரியும் 14ம் வந்து 7ஆல டிவைட் ஆகும், 28ம் 7ஆல டிவைட் ஆகும். அப்படின்னா இப்போ 1 to 13ன்ற நம்பர்னு வச்சுக்கோங்க. எந்த நம்பர் வந்து 7ஆல டிவிசிபிள் ஆகும் அந்த நம்பர் கிரேட்டஸ்டா இருக்கணும்னு சொன்னா நம்ம 28 தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா 28 தான் இந்த நம்பரை விட பெருசாகவும் இருக்கு, அது வந்து 30க்குள்ளேயும் வருது, அது 7ஆலையும் டிவிசிபிள் ஆகுது. ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம என்ன கன்சிடர் பண்ண போறோம்னா 45. 1லேருந்து 45க்குள்ள எந்த பெரிய நம்பர் இருக்கிறதே அதுதான் பெரிய நம்பர், அது வந்து 7ஆல டிவிசிபிள் ஆகணும். அதுக்கு மேல இருக்க நம்பர் 7ஆல டிவிசிபிள் ஆகக்கூடாது. ஓகேவா. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, 45 7ஆல டிவைட் பண்ணுங்க. அப்படி டிவைட் பண்ணால் நமக்கு என்ன தெரியும், 6 7s என்னது வந்து நமக்கு 42 வரும். அப்போ ரிமைண்டர் எனக்கு இங்கே என்ன வரும், 3 வரும். அப்போ இங்கே ரிமைண்டர் 3 வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 45ன்ற நம்பர் 7ஆல டிவிசிபிள் ஆகலை. ரிமைண்டர் 0 வந்தால் மட்டுமே தான் 45 7ஆல டிவிசிபிள் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படி ஆகலைன்னா அந்த நம்பரை எப்படி நான் கண்டுபிடிப்பேன்னா இந்த 45லேருந்து நான் இந்த ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன நம்பர் கிடைக்கும், அதாவது 45லேருந்து நான் 3யை சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 42ன்னு கிடைக்கும். இப்போ இந்த நம்பரை 7ஆல டிவைட் பண்ணி பாருங்களேன், 6 7s 42, எனக்கு ரிமைண்டர் 0வும் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேல்யூ
வேல்யூஸ் குடுத்துருக்காங்க. 1 to 100 இல்ல 1 to 1000க்குள்ள எந்த பெரிய நம்பர் வந்து 7ஆல டிவிசிபிள் ஆகுது? இருக்கிறதுலே அதுதான் 1 to 1000லே பெரிய நம்பரா இருக்கணும். அது வந்து 7ஆல டிவிசிபிள் ஆகணும். அதுக்கு மேல இருக்க நம்பர் வந்து 7ஆல டிவிசிபிள் ஆகக்கூடாதுன்னா, உங்களுக்கு என்ன நம்பர்ன்னு தெரியாது. 1 to 1000ன்னு சொல்லியிருக்காங்கல்ல. 1000 தான் இருக்கிறதுலே உங்களுக்கு பெரிய நம்பர்ன்னு தெரியும். ஸோ அதுலேருந்து நீங்க 7அ வந்து டிவைட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அது 1000ஓட நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு இருக்க பெரிய நம்பர் பிட்வீன் 1 to 1000. அது வந்து டிவிசிபிள் பை 7 அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போறோம். இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னது? 9,99,999. இதை வந்து 360ஆல டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அதுதான் என்னோட ரெக்வயர்ட் நம்பர். ரிமைண்டர் 0 வரலன்னா நான் என்ன பண்ணணும்னா அந்த ரிமைண்டரை வந்து 9,99,999ல வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணிடணும். சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா அதுதான் எனக்கு தேவையான நம்பர். ஓகேவா? ஸோ டு ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன பண்ணணும்னா இந்த 9,99,999 வந்து நம்ம எதோட சப்ட்ராக்ட் பண்ணணும்னா அதோட ரிமைண்டரோட சப்ட்ராக்ட் பண்ணணும். எப்பனா இந்த நம்பரை 360ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0வே வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? இதுதான் இருக்கிறதுலே 6 டிஜிட் கிரேட்டஸ்ட் நம்பர். அது வந்து டிவிசிபிள் பை அந்த 3 நம்பர் 24, 15 and 36 ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 360 இருக்கனால ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பரை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். 2 into 360 நமக்கு என்னன்னா 720 வரும். ஸோ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு 279 கிடைக்கும். மறுபடியும் ஒரு 9 கீழே பாரோ பண்ணுங்க. ஸோ 7 into 360 உங்களுக்கு என்ன வரும்னா 2520 வரும். மறுபடியும் இதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 279 கிடைக்கும். மறுபடியும் அதே நம்பர் தான் கிடைக்கும். மறுபடியும் 9 வந்து பாரோ பண்ணுங்க. ஸோ மறுபடியும் மேலே 7 போடுங்க. உங்களுக்கு 2520 வரும். மறுபடியும் இந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 279 வரும். மறுபடியும் 9 பாரோ பண்ணுங்க. பாரோ பண்ணிட்டு மறுபடியும் மேலே 7 போடுங்க. உங்களுக்கு வந்து 2520 வரும். ஸோ இதோட ரிமைண்டர் என்னன்னா 279 வரும். நான் என்ன சொன்னேன்? ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா இதுதான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் நம்பர். அது அந்த 3 நம்பர் 24, 15 and 36ஆல டிவைட் ஆகும். இங்கே எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 279 கிடைச்சிருக்கா? ஸோ எனக்கு வேண்டிய அந்த கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை அந்த 3 நம்பர் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா அந்த 45க்கு பண்ண மாதிரி இங்கேயும் வந்து எனக்கு இந்த டிவிடெண்ட்லேருந்து என்னோட ரிமைண்டர் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா அதுதான் எனக்கு கேட்ட கிரேட்டஸ்ட் நம்பர். அது வந்து 24, 15 and 36ஆல டிவைட் ஆகும். ஸோ இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 9,99,720 கிடைக்கும். ஸோ இதுதான் எனக்கு தேவையான அந்த கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர். இது 24ஆலையும் டிவைட் ஆகும், 15ஆலையும் டிவைட் ஆகும், 36ஆலையும் டிவைட் ஆகும். ஏன்னா இந்த நம்பரை வந்து நீங்க 360 வச்சு டிவைட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். ஸோ ஒரு நம்பர் வந்து ஒரு 3 நம்பரோட எல்சிஎம்ல டிவைட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த 3 நம்பருமே தனித்தனியா இந்த நம்பரை டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுக்கு மேல இருக்க வேற ஏதாச்சும் ஒரு நம்பரை நீங்க எடுத்து செக் பண்ணாலும் அது ஒண்ணு இந்த 3 நம்பர்ல ஏதாச்சும் ஒரு டேபிள்ல வந்து அது வந்து டிவைட் ஆகாது, இல்லைன்னா 3 டேபிள்லயும் டிவைட் ஆகாம இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர். அது அந்த 3 டேபிள்லயும் டிவைட் ஆகும். ஸோ இதை தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 7. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.